நம்ம தான் கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷன்ல உட்காந்துக்கிட்டு இருக்கிறோம். நம்ம சேனல் வந்து ஒரு கரெக்டா 3 நாள் இருக்குன்னு நினைக்கிறேன். 3 நாளா 4 நாளா எந்த ஒரு வீடியோவே வந்திருக்காது. அது என்ன ரீசன் பாத்தீங்கன்னா நம்ம சேனல் வந்து ஹேக் ஆயிருச்சு. சித்தப்பு நீ எதிர்பார்த்து வந்துருச்சுப்பா. என் சித்தப்பனோட வாழ்க்கையில பிறவி பலன் என்னன்னா இந்த மாதிரி பீச்சில் வந்து பாக்கணும். கடைசியா எப்படி வீப்பன் இல்லாம நேரில் பாத்துலையா? இப்பவும் இந்த ஆள் ஒழுங்கா இருக்கான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. இந்த ஆள் போற டைரக்ஷன் மட்டும் பாருங்க. தலியா தலியா சரிதான் கேட்டேன். கேரளத்துக்கு வந்துட்டாரா? ஊபி குடிக்கிறோம். என்ன எனக்கும் புரியல. நேத்துல இருந்து இந்த பாடி லாங்குவேஜ் என்னது, இந்த கேரளா லாங்குவேஜ் எடுக்கிறேன்ட்டு இவன் என்னன்னா, நானும் இந்த சேட்டன் எந்த ஊருக்கு போனாலும் அந்த ஊருக்கு எதுவும் அடாப்ட் ஆகியும். கண்ணுக்கு மட்டும் குளிச்சு அந்த ஊர்ல இல்லைன்னா தக்காளி நானே என்ன பந்து பண்ணிருப்பேன் 3 நாள். யானை மேலா ஃபீமேலா? இப்ப என்ன வந்து இப்ப நீங்க ஏத்துக்கிறீங்க? ஃபீமேல்லாம் ஒண்ணும் இல்ல, பழக கொஞ்சம் ஈஸியா இருக்கும், கொஞ்சம் டச் பண்ணி பழகலாம். ஃபீமேல் அங்க போக்கஸ் அங்க போக்கஸ் அங்க போக்கஸ் அங்க போக்கஸ். இஃப் எனி டவுட் ஐ கேன். ஓகே, யுவர் நேம் மேம்? கல்யாணி. ஓகே, மை நேம் இஸ் சாம். ஓகே. அடா இவ்வளவு தூரம் வந்துட்டு அங்கிட்டு போக மாட்டீங்கன்னா? ஓகே, எடுத்துட்டியா? ரோல் போடல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், விளையாட்டி முடிந்ததும் கல்யாணி மேம் என்ன அந்த சைடு வர சொல்லியிருக்காங்க. இப்போ நான் கல்யாணி மேம் தேடி போயிட்டு இருக்கேன். எதுக்குன்னா ஃபேஸ் பார்க்கறதுக்கு. காலையில இருந்து கூப்பிட்டு இருக்க வீடியோ எடுக்க வாடான்ட்டு. அதெல்லாம் உனக்கு கண்டு தெரியல. கல்யாணி மேம் கூப்பிட்டாங்கன்ட்டு ஓடுறேன். அவ்வளவுதான். என்ன அவ்வளவுதான்? யோசிச்சுக்கோ. இங்க இருந்து நீ வெளியே போயிட்டு நீ யாரும் அவங்க ஆறாது. எது ஆறாது? போயிட்டாங்க. அவன் டீசெண்டா போயிட்டான் பாரு. மேம் சமீர் இஸ் கமிங், நவ ஐ அம் கோயிங் டு போயிட்டான் பாரு. தெரிஞ்சுக்க. அவங்க இங்க இருந்து வெளியே போயிட்டா நீ யாரோ அவங்க யாரோ. ஆனா அண்ணா அப்படி கிடையாது. ஆரம்பத்துல நீ யாரவா? கடைசி வரைக்கும் அண்ணன் கூட இருக்கேன். அதாவது ஒரே நிமிஷம், பாதை நல்லா இருக்கு, இப்படியே வரல அழகா, அதை விட்டு போட்டு எதுவுமே தெரியாதுடா. ஓகே, அடுத்த பிளேஸ்க்கு நம்ம என்ட்ரி ஆகுறோம். வலது கார்டு எடுத்து வைங்க. ஏச்சாச்சு தங்கா ஜம்முன்னு வாழுதுல இங்க. ஆனா அதுக்கும் இருக்கும், என்னதான் இருந்தாலும் காட்டுல வாழ்றதானே நல்லா இருக்கும். அதுக்கும் வெல்கம் டு வர்க்கலா. நம்ம எலிபென்ட் பார்க்கில் இருக்கோம். சித்தப்பா நீ அதெல்லாம் விட்டுல ஆறத தூக்கி போடு. சித்தப்பா இங்க வா. சித்தப்பா இது என்னது? இது தெரியாதாடா? சாமி நல்லா இருக்கடா. இங்க வர்றா. அங்க வர ஒருத்தர் அண்ணன் வரண்டா. அண்ணன் விட்டு போட்டு தொங்குறேன். சுத்துறா அப்படி குட்டு அங்க ஆப்போசிட் வரதா? என்ன பண்ண? இப்ப 3 ரவுண்டு சுத்துறோம், 4 ரவுண்டு தொங்குறோம். 1 2 டிக்கிறவடா சிட்டாச்சு. எப்படி பாத்தீங்களா? அண்ணன் லோயர் ஆகல வரண்டா. சித்தப்பா அவுட் ஆஃப் ஃபோக்கஸ்ல எடுத்துட்டு இருப்பாடா. ஐயோ சுத்துறா. ஐயோ பாருடா. ஐயோ எத்தனை ரவுண்ட் நாள் நின்னு பேச மாட்ட? தலை சுத்த போற ஒருத்தர் அங்க வை நீ நின்றுவா. போ நான் தெளிவாதான் இருக்கேன். இந்த சுத்து வந்துருக்கலாமா? உள்ளூர்ல இருந்திருக்கலாம். சொன்னா கேட்டியா? அப்பா நானே உள்ளூர்ல உளுந்த வடை போடுவாங்க, அதை வீடியோ எடுக்கலாம்னு சொன்ன. கேட்டியா? ஐயோ அடி வரும். எப்படி இறங்குறது? உட்காந்துருக்கலாமா? சுத்தி எலிஃபென்ட் பார்க் உள்ளதான் வந்திருக்கோம். அதுக்கே இம்பிட் டயர்டு. இன்னும் போக வேண்டிய இடம் அவ்வளவு இருக்கு. இருக்கிற யானையிலே இது ஒண்ணுதான் ஃபீமேல். இது இல்லாம 24 யானை என்னமோ சொன்னாங்களா? 24 யானை. we have 24 elephants. வேண்டா அப்ப உனக்கு ஒண்ணுமே அவங்க கேட்கவே இல்லையா? உனக்கு கேட்காதுடா. அவங்க பேசுறத காதுல வாங்கி இருக்கணும். நீ கண்ணுலயே நின்றுதீனா அப்படித்தான் இருக்கும். சொன்ன மாதிரி எப்படி 7 or 8 ஏதோ ஒன்று சொன்னாங்களா? அதாவது நான் பாதி அளவுக்காவது வந்தேன்ல. இந்த கங்கா இல்லாம இன்னும் இந்த யானை இருக்குங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்தோம். இவரு இப்படியா இருந்தா? இதுதான் கங்காவோட இது வீடு. ரெஸ்ட் ஹவுஸ். கெஸ்ட் ஹவுஸ் இல்ல, ரெஸ்ட் ஹவுஸ். மொத்த ஹவுஸே அது இருக்குதா? அதுக்கு எவன்டா சுத்த சொன்னது? யாரும் வந்தாம சுத்தாதீங்க.
மரலா போனீங்களா, பீச் போனீங்களா, என்ஜாய் பண்ணீங்களா, அது அப்படியே வெட்டிக்கிற போயிருக்கு. அதை விட்டு போட்டு அங்க வர்ற ஒட்டகம். ஒட்டகமா? ஆ. ஏய், ஆமா, கேமல். இந்த கயிறு தாண்டி போக கூடாது ரூல்ஸா? சொன்ன மாதிரி இருக்கும்டி. இதுலதான் போகணும். இப்படிதான் கல்யாணம் போனாங்க. வா. எப்படி? அதுக்கு முன்னாடி கல்யாண மேமுக்கு முன்னாடி ஒரு 30,000 பேர் போனாங்க. 30,000 பேர் அவ்வளவு. அந்த இருக்கடா. யாரு? ஈமு கோழி. ஏய், என்னடா வாத்து பச்சை கலர் இருக்கு. இவத்தே வாத்த. டேய் இங்க ஸ்டெப் செமையா போட்டுருக்கேன் பேரு. பாலையா பண்றா. டான் 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 ஜெய் பாலையா. அங்க வர. என்ட்ரி டான்ஸ். ஏய் ஸ்டெப் பாத்துக்கா. இப்படி ஆட்டணும், ராயா இப்படி ஆட்டணும். ஸ்டெப் அப். அங்க வரு. ஏய் பேக் இங்க ஒரே நிமிஷம் பாரு. பேக் அங்க ஒரு 2 சண்டையை பாரு. அட்டியா ஓரமுடு. விழுந்தத பாத்தியா? கிரு 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 கிரு. அங்க சண்டை வரஞ்சா. அவ்வளவுதான் செத்தாடா. யாரு மேலே கை வச்சிட்டு இல்ல. அவ்வளவுதான். அங்க வரலையே. சண்டை தான்டா. சண்டை மாதிரி தெரியலையே. நம்ம என்ன சொல்றேன், நம்ம விளைவிக்கலாம் நினைக்கிறேன். நான் அனிமல்ஸ் நீங்க ஏதோ அன்னோனியமா இருக்காங்க, வாங்க போ. நான் அனிமல்ஸ் ப்ளூ ஃபிலிம் எல்லாம் பாக்குறது இல்ல. ஒன்லி மியா கலிஃபா தான். கூஷ். இவன் என்ன வாத்து? கூஸ். ஹாய். எந்திரிச்சு போயிட்டேன். போடாங்கிட்டு. என்னடா வாத்து இது? ஏதோ சொல்ல வருதுடா. பேசு. ஏன் மூக்கு வீங்கி இருக்கு? என்ன பசிக்கலா? என்னை காப்பாத்துங்க சொல்ற மாதிரி இருக்கு. இப்பெல்லாம் ஒண்ணும் இல்ல. எந்திரிச்சு போடாங்கிட்டு. முட்டிக்கிட்டு வருதுடா. முட்டிட்டு வருது. போறே இல்லை அப்படிங்குது. டக்குன்னு இப்ப சமீர் மூஞ்சில காரி துப்புமாம எப்படி இருக்கும்? ஏன்னா கூவுது. கிராஸா சேவலுக்கு கூவுது. என்னங்கடி வேணும்? அந்த காசு இது மாதிரி பொங்கடி இருக்கும். சரி போறக்கா கத்தாக்கா போக்கா. ஏய் இவன் யார் தெரியலையா? போர் அடினால் ஒரு இது தலைய காணமா. கோல்டன் பாலிஷ் கேப். ஏய் என்னடா வந்தது? ஹாஸ்டல் பாத்தியா? இவெல்லாம் எங்க ஸ்கூல் பிடி வாத்திட்ட சிக்கிருந்தா கொன்று பர்றி. ஏய் மூஞ்சி காணங்க பாரு. அவன் தான் ஹேர் ஸ்டைல போட்டு மறைச்சிருக்கான்ல. என்ற ஹாஸ்டல் இது? காலம் போன வயசுல இது என்ன பங்களா நாய் மாதிரி முசுன்னு அவன் முடிய வச்சு ஓவர் சீன் போட்டிருக்கான். ஏய் நம்ம பிக்குடா இவன். பண்ணிடா. புயான பிக். அது பிக், இது பிக். ரெண்டும் ஒண்ணுதான். பிக்குன்னா பெருசு. எந்த ஸ்கூலடா படிச்சீங்களா? பாய்ஸ் ஸ்கூல். தம்பி ஒரு பெரிய மனுஷன் வந்திருக்கிறோம். மரியாதை இல்ல. அவன் சாப்பிடறது அழகா இருக்கு பத்தியா? போய் தரங்க நினைச்சு. இங்க வர 2 பேரும் என்னமோ ஒருத்தன் கீழே வளர்த்துருக்கான், இன்னொருத்தன் மேல வளர்த்துருக்கான்டா. என்னப்பா சொல்ற? ஆமாப்பா. அவன் அதை கடிச்சிட்டு இருக்கான்டா. ஆஸ்பத்திரி ரொட்டில இப்படித்தான் நறுக்குன்னு இருக்கும் போலங்கிற மாதிரி. தம்பி இங்க பாரு. மாஸ்டர் படத்துல விஜய் சேதுபதி சொல்லும் போது கூட நான் நம்பல. எதை பார்த்த? டேய் அந்த கோழி தண்டா. ஒருத்தனா இது எப்படா கூப்பிடுது? இங்க பாரு. இவனை பத்தி நானே சொல்லிட்டேன். இதனால பறக்க முடியாது. அவ்வளவுதான். இது செம்ம ஃபாஸ்டா ஓடும். பைத்தியக்கா. இது ஃபாஸ்ட் மட்டும் எவ்வளவு தெரியுமா? 70 கிலோமீட்டர் பெர் செகண்ட். 70 கிலோமீட்டர் ஃபாஸ்ட் வேகத்துல ஓடுமா? 70 கிலோமீட்டர் பெர் ஸ்பீடு. இது ஒரு ஸ்பீடு. நான் வந்த மைஸ்ட்ரோவே 80-90 போகுது. அதை விட ஸ்பீடா ஓட்டணும். 80-90ங்கிற 70ங்கிற மாஸ்டர் இது ஒன்னாடா உங்களுக்கு நிக்கு. இது நிக்குமா? அவன் ஆட்டோமேட்டிக் பிரேக் வரான். ஸ்டெப்பே தயாராத்துக்க. என்ன பயந்துருவோமா? அப்புறம் என்னப்பா தைரியமா கைய வெளியே விடு. பயந்துருவோமாடா நாங்க. விடு. டைம் சரி செருப்போட்டி அடிப்போம். அவன் அண்ணனை பார்த்து பயந்துட்டான்டா. 70 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போகணும்னா இப்ப பாத்துக்க. என் அண்ணன்ல 90, 100, 110 போவேன்டா. உசேன் போல்ட்டுக்கே டஃப் கொடுப்பேன்டா. தம்பி போக வேண்டிய பாதை இந்த பக்கம். பைத்தியக்காரா. நீ நான் சொன்னா எங்கடா கேப்ப? இது என்ன ஆஸ்டிச் போட்டிருக்காங்க. அதான் ஈமு. அப்ப ஆஸ்டிச் இல்லடா, ஈமுடா. ஆஸ்டிச். What is the difference? Artist emu? You can see the difference. Like this is the first largest bird. Okay. Second largest bird. Any different infects? I want to check. ஈமு ஆமா. ஈமு கோழி. இதுதான் உண்மை ஆஸ்டிச்சா? அதான்டா. இவனை பாடுறா. அண்ணன் அப்ப விஜய் ஈமு கோழி 70 கிலோமீட்டர் ஓட மாட்டா சார். நான் மாத்தி சொல்லிட்டேன். ஈமு செத்தவன். ஆஸ்டிச் தான் 70 கிலோமீட்டர் ஸ்பீட்ல ஓடுவான். அவ்வளவுதான். இங்கே எல்லாமே போட்டிருக்கு. 30 40 வருஷம் உயிர் வாழும். டேய் போடுற முட்டை மட்டுமே 1.5 கிலோ இருக்குமாமாடா. ஸ்டெப்பா ஹைட் பாத்தியா? 2.2 என்னது
2 + 2.8 மீட்டர். அதான் மீட்டர் கணக்குல இருக்காது. நம்ம சென்டிமீட்டர், அப்ப மீட்டர்னா புரியலையே. வெயிட் பாத்துக்கோ, 64 கிலோ. 64 140 வரைக்கும் வெயிட் போகுமாமா. அவ்வளவுதான். பிக்ஸோ நீயே 40 தான் வெயிட். அதுக்குன்னு கூண்ட மட்டும் திறந்து விடு. இப்ப பிரிச்சு மேஞ்சிடறான். ஒரு கொத்து தான் மண்டல உச்சந்தல இறங்கி இங்க வந்துரும். முட்டை வைக்கிறதுக்கு மட்டுமே இங்க வேறு 36 இருந்து 45 நாள்ல முட்டை வச்சிருவான். நாம அதுக்கு ப்ராசஸிங் இது முட்டை வைக்கிறதுக்கு அதான் 36 இருந்து 45 நாள். இந்த ப்ராசஸிங் கேட்கல தம்பி, என்னதுமே வரலாம இருக்க. மேல் ஆல்வேஸ் ஹேவ் பிளாக். தம்பி மேல் வந்து பிளாக் கலர் ஃபெதர் இருக்குமாமா, அதுவுமே லார்ஜ் சைஸா இருக்குமா. அப்ப இது ஃபீமேல், நம்ம பிளாக் பார்த்தது மேல். ஆம்பளை தான் எல்லாத்துலயும் அழகா இருக்காங்க மனுஷங்களை தவிர. மேல கம்பேர் பண்ணும்போது ஃபீமேல் ஸ்மாலா தான் இருக்குமாமா. அதான் பிரவுன் ஃபெதர். ஆமா, கிரே பிரவுன் ஃபெதர். சயின்டிபிக் நேம் படி பார்க்கலாம். ஸ்ட்ருத்தியோ. நான் சுருதின்னு படிப்பேன்னு நினைச்சேன். ஸ்ட்ருத்தியோ சயின்டிபிக் நேம். இப்ப நம்ம ஆம்பளைய பார்க்கலாம் வாங்க. இவ்வளவு நாள் தான் பொம்பளைய பாக்குறது. இப்படித்தான் பொம்பளை பேண்டி போனே, அவங்க வேற பக்கம் போயிட்டாங்க. ஒத்துக்கிட்டா சரி. வா தம்முன்னு இருக்கானா. நண்பா 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 நண்பா. தம்பி தம்பி, அவன் கூண்டை விட்டு வெளியே எட்டி பாக்குறான்டா. நல்லா இருக்கீங்கண்ணே. அண்ணா மாஸ்டர் படத்துல விஜய் சேதுபதி உங்களை போய் சொன்னாருங்கண்ணா, அம்மா பெருசா போடுவீங்களாமா. அவர் பொம்பளை வச்சு சொன்னானுங்க, இது ஆம்பளைங்கண்ணா, இவங்கிட்ட அடிச்சு விடுவாங்கண்ணா. இவன் இல்லாம அது நடக்குமா? நான் கேட்டு விஜய் சேதுபதி இங்க பாரு சார், உங்க ஹைட்டுக்கு என்ன சார் சீக்ரெட்? டக்குனு டீரக்ஸ் மாதிரி வந்து கபீர் மாமூனி அங்க பாடுறா. தம்பி அவன் அடிக்கிற ரேஞ்ச். என்ன ஒத்த கொத்த வரையாடா? காம்லாண்டா பூஸ்டா ஒரு கொத்துதான் சோழி முடிஞ்சு எனக்குலாம். அப்படியே பிடிப்பண்டா. என்னத்த பிடிப்ப? சங்க எவ்வளவு பெருசா இருக்கான் பாருங்க. தம்முன்னு இருக்கான்டா. ஆம்பளை தான் கெத்தா இருக்கேன். இதெல்லாம் பெட் அனிமலா செப்பர் இருக்கும். அவ்வளவுதான். இதுக்கே தனி வீடு. அதுல வண்டியே தேவையில்லை. ஏறி உட்காந்து பேக் 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 பேக்குன்னே போவேன். இதெல்லாம் பறந்தா எப்படி இருக்கும், ஆனா பறக்க முடியாது. முடியாது. பறந்துச்சுன்னா தக்காளி அவ்வளவுதான். குழந்தைட்டான்டா. எப்படி என்னதாச்சுங்கண்ணா? ஏல வெச்சுப்பா பள்ளி தின்னுட்டு இருக்கேன். எல்லாத்தையும் திமுங்க. நீ இப்ப சப்பாத்தி காஞ்சி போச்சுன்னா திங்கிறது இல்லையா? அப்படிலாம் காலை மட்டும் பாரு எவ்வளவு இருக்கு. நம்ம கை பாருன்னு வேற ஏதோ எடுத்துட்டு இருக்க. காலை பாரு, நம்ம கை சைஸோட பெருசா இருக்குது. அகரல பத்தியா? டைனோசர் அழிஞ்சு போலடா. டைனோசரோட இதுதான்டா இதெல்லாம். மேபி தொடர்பு இருக்கலாம். தொடர்பு இல்லடா. ஆஸ்ட்ரிச்சா கோல்டு டோய் தம்முன்னு இருக்கு. திஸ் இஸ் கோல்ட்னா சில்லுன்னு இருக்கு. சொன்னேன் திஸ் இஸ் ஆஸ்ட்ரிச். குடு பாத்து. நான் தெரிஞ்சு இது 3/4 கிலோ வந்துரும் போல. கூடயே வரும். 1 கிலோ இருக்கும். How many kg? 10 kg? 10 kg. அது செத்துருண்டா 10 kg. மதியோ. மதியோ. கடா முட்டை இருக்கா? ஏண்டா அவங்க என்ன முட்டை வியாபாரம் பார்த்துட்டு இருக்காங்க. பண்ணையில முட்டை இருக்காதா? பதறாத பதறாத. இது மக்காவுக்கு என்ன சீசன் தெரியுமா? ஜனவரில இருந்து ஜூன் வரைக்கும் மக்காவு குதூகலமா இருக்கக்கூடிய சீசன். ஓகே, மக்காவோட வெயிட் பாத்தீங்கன்னா 1.5 kg. 1.5 கிலோ தான் இருக்குமாமா. இது ஆமா 1.5 கிலோ. இது ஃபுட் ஆம்னிவர்ஸ்னா? ஆம்னிவர்ஸ் தெரியாதா? அப்ப ஹியூமன் சொல்ற மாதிரி சொல்லுமா? கேட்டு பாரு. கடைசி ஜெட்ரேவாது மாறா. வர்ற கால்ல எப்படி சுடுத்திட்டு இருக்கறான். எப்படி? அது கையே தனக்கு உதவி. தன் காலே தனக்கு உதவிங்கிற மாதிரி. இதோட லைஃப் ஸ்பேன் 40 இருந்து 50 வருஷம் வாழ்வானடா அவன். நம்ம அடுத்த வருஷம் இருக்க மாட்டேங்குது. ப்ரீடிங் சீசன் ஜனவரி டு ஜூன் வரைக்கும். நம்பர் ஆஃப் பேக் 6 வருஷத்துல பாதி அதுக்குன்னு யூஸ் பண்றான்டா. என்னடா? ஏய் தளபதி விஜய் தளபதி விஜய் தளபதி விஜய் அங்க பாடுற தளபதி விஜய். ஓ கோட்டா கோட். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது விஏபி விலாக்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. ஓகே, முக்காவாசியான இது நம்ம கவர் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். 1-2 விட்டுருக்கலாம். அது எதுவுமே பெருசா இல்ல. கோழியா தான் இருக்கு. கோழியா நேரத்தை பார்த்துக்கிட்டு நம்ம கவர் பண்ணியாச்சு. கடைசியா கங்கா கூட போய் ஒரு போட்டோ எடுத்துட்டு விடை விடுவோம். அவ்வளவுதானா? அவ்வளவுதான். யாராச்சும் இருக்கான்னு தெரியல, நாங்க பார்த்துட்டு சொல்றோம். நான் ஸ்கூல்ல ஒருத்தவங்களுக்காக இந்த மாதிரி அலைஞ்சிருக்கேன். அதுக்கப்புறம் 4 வருஷம் 5 வருஷம் ஆயிடுச்சு. 5 வருஷத்துக்கு அப்புறம் கல்யாணி மேம்காக அலைகிறேன். அலையும் போதுதான்டா தெரியுது பழைய மெமரிஸ் எல்லாம். சரி, இப்போதைக்கு இந்த கல்யாணி மேம் எங்கன்னு தெரியலையே. எங்கே அவள் எங்கே மனம்
தேடுதே. பைத்தான் பைத்தான். பாத்தீங்களா, நான் பாடு சும்மா இருக்க, எல்லாரும் என்கிட்ட பேசுறாங்க. நான் என்ன செய்யறது? என்னடா இது? என்ன கட்சி இது? கல்யாணம் மேம தேடி ஒரு பயணம். துரோகம் பண்றல, துரோகம் பண்றல, முதுகுல குத்துறல. என்னடா முதல்ல குத்துற? கல்யாணம் மேம் எங்க இருந்தாண்டா? நீ எங்க இருக்கிற? நான் இருக்கேன்டா, அதுக்கு நான் இருக்கேன். நீங்க நான் இருக்கேன், நான் கூட்டு வரேன். இருங்க, அவனைய நான் வந்து வச்சுக்கிறேன். சித்தப்பா, டூரு கூப்பிட்டா வர முடியாதுன்னு சொன்னீங்க. வர முடியாதுன்னு சொன்ன கூட மன்னிச்சிருவேன்டா. என்னடா பாட்டு பண்ண? ஓ பண்ணானே. பாட்டு பண்ண, விளையாடு மங்காத்தா விடமாத்தா எங்க ஆத்தாளா. சாவுடா, வீட்டில் உட்காந்து வீடியோ பார்த்து வைத்து சாவுடா நாயே. ட்ரிப்பு கூட்ட வர மாட்டேங்கிறேன் நாயே, சாவு நாயே. ஜாலியாக இருக்கேன் பாரு சித்தப்பா. மேம் வந்துட்டாங்க, பைத்தான் இருக்கு, ஜிராஃபி இருக்கு, சரி கேமல் இருக்கு. சாவுடா, செத்துடா, டூர் கூட்ட வர சாவுடா சாணிக்கிறேன். டெல் மீ வாட்? யூடியூபர். You. யூவா? ஏன் சந்தேகம்? I'm Malayali. ஹாய், மலையாளம் குறைச்சு அறியும். தமிழ், English. இங்கிலீஷ் அறியணும். வாட்ஸ் யுவர் நேம்? My name is Alfa. சல்ஃபரா? அல்ஃபான். ஓகே, சாரி. யூ நேம்? Boris. யூ நேம்? Alphonse. வேர் ஆர் ஃப்ரம்? I am from in Mayanad. வயநாடா? Mayanad. மயநாடு. ஓகே. I also Mayanad. Which school study? St. Mary's English Medium School. Okay. You have lunch? Yes. No. Yes or no? No. Okay. I go now, Tata. Really? Yeah, I eat. This is our channel. This is me. This is my brother. You കണ്ടതുണ്ടോ? He was he was watch this video. Thank you. Please subscribe VIP Vlogs. Thank you. VIP Vlogs. Okay. Please like Study well, eat well, sleep well, playing well. Okay. Be kind to everyone. this video. You upload. Yeah, of course. The next week. Okay. Subscribe and watch. Okay. Okay. Bye. Bye. ഇത് കേരള വരയ്ക്ക് ഫേമസ് ആണ്. இந்த கல்யாணி மேம தேடி இழத்துற போலயே. ஐயோ கல்யாணி மேமங்கான ஒண்ணுங்கான. பொண்ணுங்களை நம்பாதீங்க, பொண்ணுங்களே இப்படித்தான். எல்லா பொண்ணுங்களும் கிடையாது, குறிப்பிட்ட பெண்கள். கல்யாணி மேம காணும். போலாம் வாங்க. மேம் சூட என்ன உண்டு? ஜூஸ் வேணா குடிக்கலாம். ஏடா கொஞ்சம் டீசெண்டா நடத்துக்கங்கடா, ஃபேமிலியா. எனக்கு வெள்ளம் அடிச்சு, ஆரஞ்சு அடிச்சு, அது என்னது வெள்ளம், அந்த வெள்ளம்ல தண்ணி ஒரு வெள்ளம், மண்ட வெள்ளம், ஆரஞ்சு கொட்டை இல்லாம நல்லா சிறப்பா ஒரு ஆரஞ்சு ஜூஸ். ஐ எம் வெயிட்டிங் தி சைட். ஒரு ஆரஞ்சு ஜூஸ் எங்கடா? விடிய கதை கேட்டிருக்க, அந்த உள்ள போயிட்டாங்கடா.